சிட்டுக்குருவிகள் ஏன் நம் வீட்டை தேர்ந்தெடுக்கின்றன? உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கிறதா? அது உங்கள் வீட்டை ஏன் தேர்ந்தெடுத்தது என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? சிட்டுக்குருவிகள் எல்லா வீடுகளிலும் கூடு கட்டுவதில்லை. சுற்றிலும் பல மரங்களும் கட்டிடங்களும் வீடுகளும் இருக்க ஏன் இந்த சின்ன பறவைகள் நமக்கு நெருக்கமாய் வருகின்றன? ஏன் நம்முடைய பால்கனி, நம்முடைய ஜன்னல், நம்முடைய கூரை அவைகளின் தேர்வாய் இருக்கிறது? சிட்டுக்குருவியின் இந்த தேர்வுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. சிட்டுக்குருவியின் வாழ்க்கை சுலபமானது அல்ல. காட்டில் அவை எப்பொழுதும் ஆபத்தை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். பாம்புகள், பெரிய விலங்குகள், பூனைகள், ஏன் கடுமையான காலநிலையும் கூட அவற்றிற்கு கடினமான சவாலாகவே இருக்கும். ஒவ்வொரு நாள் உயிர் வாழ்வதும் ஒரு போராட்டம் தான் இந்த சின்ன பறவைக்கு. எனவே அவை தேடுவது பாதுகாப்பை. வினோதமாக மனிதர்களின் அண்மையில் அவை பாதுகாப்பாக உணர்கின்றன. நம் வீடுகளில் உள்ள பால்கனி, ஜன்னல் இடுக்குகள், மேற்கூரைகள் போன்றவை நமக்கு வெறும் கட்டமைப்புகள் தான். ஆனால் சிட்டுக்குருவிக்கு அவை நேர்த்தியான வாழ்விடங்கள், எதிரிகளுக்கு லகுவில் சிக்காத இடங்கள், காற்று மற்றும் மழையின் தாக்கத்தை குறைக்கும் இடங்கள், சிட்டுக்குருவிகளின் சின்ன முட்டைகளுக்கு பாதுகாப்பான இடங்கள். அதனால்தான் சிட்டுக்குருவிகள் மனிதர்களின் வீடுகளை தேர்வு செய்கின்றன. நம்மையும் அறியாமல் அவற்றிற்கு பாதுகாப்பான சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு காரணமும் இருக்கிறது. உணவு. சிட்டுக்குருவிகள் பெரும்பாலும் உணவு எளிதில் கிடைக்கும் இடங்களுக்கு அண்மையில்தான் வாழும். தானியங்கள், சிறு பூச்சிகள், மீதமுள்ள உணவுகள் என இவை அனைத்தும் மனிதர்கள் வாழும் வீடுகளில் அவற்றிற்கு கிடைக்கும். வெளியில் தண்ணீர் கிண்ணமோ பால்கனியின் செடிகளோ கூட அவற்றை நம் வீட்டை நோக்கி ஈர்க்கும். ஏனெனில் நாம் அவற்றிற்கு ஏற்படுத்தியிருப்பது வெறுமனே வசிப்பதற்கான இடம் அல்ல, நிறைவாக வாழ்வதற்கான இடம். பாதுகாப்பானதாக, உணவு தருவதாக. ஆனால் வேறொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இந்த கட்டத்தில் யோசிக்க வேண்டியிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் மனிதர்களின் வாழ்விடங்களை விரும்புகின்றன என்றால் ஏன் இப்பொழுது நகரங்களிலிருந்து மறைந்து கொண்டிருக்கின்றன? இங்குதான் சூழல் மாறுகிறது. நவீன கால கட்டிடங்கள் நம் கண்களுக்கு வெகு அழகாய் இருக்கின்றன. ஆனால் சிட்டுக்குருவிகளின் தேவைகளுக்கு அவை ஏற்றதா இல்லை. வழவழப்பான சுவர்கள், மூடப்பட்ட ஜன்னல்கள், சிறு இடுக்குகள் கூட இல்லாதிருத்தல், இவை எல்லாவற்றையும் கடந்து பார்த்தால் அதிகரித்து வரும் மாசு, குறைந்து வரும் மரங்களும் பூச்சிகளும் என அவற்றின் இயற்கையான ஆதாரங்கள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன. எனவே சிட்டுக்குருவிகளும் மறைகின்றன. ஒன்று நம்மிடமிருந்து விலகி போகின்றன, அல்லது உயிர் வாழ போராடுகின்றன. ஆனால் இன்னமும் சிட்டுக்குருவிகள் நம்மீதான நம்பிக்கையை முழுவதுமாய் இழந்து விடவில்லை. ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும், ஒரு சிறு இடுக்கு கிடைத்தாலும், கொஞ்சம் உணவும் சிறிது தண்ணீரும் கிடைத்தாலும் அவை திரும்ப வருகின்றன. மீண்டும் மீண்டும் வருகின்றன. ஏனென்றால் இன்றும் அந்த சிறு இடுக்குகளை அவை நம்புகின்றன, மனிதர்களையும் நம்புகின்றன. ஒரு சிறு பறவை தான் தங்குவதற்கும் தன் குட்டிகளை வளர்க்கவும் வாழ்வை உருவாக்கவும் நம் வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இது ஒரு சாதாரண முடிவு அல்ல, இது நம்பிக்கை. அடுத்த முறை உங்கள் வீட்டின் அருகில் ஒரு சிட்டுக்குருவியை பார்த்தால் அதற்காக சில நொடிகள் நிதானியுங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்ப்பது வெறும் ஒரு பறவையை அல்ல, ஒரு வாழ்க்கையை, உங்கள் அருகில் வாழ தீர்மானித்த ஒரு உயிரை. இந்த பந்தம் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர், கொஞ்சம் தானியம், பாதுகாப்பான ஒரு மூளை. சில நேரங்களில் சின்ன சின்ன நடவடிக்கைகள் பெரும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லிவ் நேச்சர் லிவ்.